ஸ்டார். இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. சூரியன் ஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு சிவம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. இதுல ராஜீவ் கோவிந்த பிள்ளை, அபிஷேக் ஜோசப், ஜார்ஜ், யுக்தா பெர்வி, சித்தாரா விஜயன், ஹரிஷ் பரட்டி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஆதி யாமினின்னு ரவர்ஸ் இருக்காங்க. அப்ப யாமினியை யாரோ கடத்திட்டு போய் கொண்டுறாங்க. அதனால ஆதி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுறான். இப்போ அவனுக்கு மெமரி எரேசிங் ட்ரீட்மெண்ட் போய் பழசெல்லாம் மறந்துடுறான். அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான புவி கூட சேர்ந்து புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறான். அப்போ சாதிக் அப்படின்ற ஒருத்தவன் புவியோட ஃபேமிலியை கடத்திடுறான். இவன் தான் யாமினியையும் கொண்டது. இப்போ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஸ்ரீநாத் விஜய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஆதித்யா கோவிந்தன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பி ஸ்ரீனிவாஸ் பாபு பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 14 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை மலையாளம்லயும் ரிலீஸ் பண்றாங்க. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஜித்து அஷ்ரஃப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஷாபி கபீர் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இதுல கொஞ்சம் போபன், பிரியாமணி, ஜெகதீஷ், விஷாக் நாயர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஹரிசங்கர் அப்படின்ற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபேக் கோல்டு ஜுவல்லரி கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது இன்னொரு கேஸ்க்கு லீடு கொடுக்குது. இப்போ அது ஒரு பெரிய கேஸ் ஆகுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ராபி வர்கீஸ் ராஜ் பண்ணியிருக்காரு. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சாமன் சக்கோ பண்ணியிருக்காங்க. ஷைலா சூப்பரா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. இந்த படம் லாஸ்ட் மந்த் February 14 அன்னைக்கு மலையாளம்ல ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆயிருக்கு. இப்போ தமிழ் டப் பண்ணி மார்ச் 14 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு E4 என்டர்டைன்மெண்ட் தமிழ்நாடுல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் காமெடி டிராமா மூவி. இளங்கோ ராமு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி சின்ஹலம்ல டென்டிகோ அப்படின்ற ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த படம் அவார்டு வின் பண்ணுச்சு. இப்போ அந்த படத்தை தான் தமிழ்ல எடுத்திருக்காரு. இந்த ஃபிலிம்ல வைபவ், சுனில், நிஹாரிகா, கருணாகரன், சந்தினி, ரெடின் கிங்ஸ்லி, பாலசரவணன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அப்பா இருந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பசங்க ஃபியூனரல் நடத்த முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க அப்பாவோட சீக்ரெட் லவ் பத்தி தெரிய வருது. அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத காமெடியா சொன்னதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு எடிட்டிங் சூர்யா குமரகுரு பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சத்யா திலகம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுந்தரமூர்த்தி KS பண்ணியிருக்காரு. அருண் ராஜ் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ், ஹர்மன் பவாஜா, ஆம்பர்லைட் ஸ்டுடியோஸ், சசி நாகாப் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 14 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. பாபர். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை SM பாண்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆனந்த் கிருஷ்ணன் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. இதுல சத்யா, டேனியல் அனிபாப், தீபா சங்கர், ஜெயபிரகாஷ், சென்ட்ராயின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பையன் வேலை தேடி சென்னைக்கு வரான். ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அதனால கடைசியில் அவன் ஒரு திருடன் ஆயிடுறான். இப்போ ஒரு பொண்ணு கிட்ட இருந்து செயின் பறிக்கிறப்போ எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு இறந்துடுறா. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஜோஹன் ஜெவனிஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி NS உதயகுமார் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஸ்ரீகாந்த் NP பண்ணியிருக்காங்க. மெட்ரோ மஹேஷ் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. டான்ஸ் கொரியோகிராஃபி ஹரிகிரண் பண்ணியிருக்காரு. இம்ப்ரெஸ் பிலிம்ஸ், மெட்ரோ ப்ரொடக்ஷன் சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் மார்ச் 14 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸ்வீட் ஹார்ட். இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஸ்வினித் S. சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரியோராஜ், கோபிகா ரமேஷ் மெயின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ரஞ்சி பெனிகர், ரெடின் கிங்ஸ்லி, அருணாச்சலேஸ்வரன் PA, ஃபவுசி சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் கப்பிள் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறா. அதை அபார்ட் பண்ண சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பாலாஜி சுப்ரமணியம் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தமிழ் அரசன் பண்ணியிருக்காங்க. அசார் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ராம்குமார் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட YSR ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 14 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. வருணன். இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் டிராமா மூவி. ஜெயவேல் முருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல துஷ்யந்த், ஜெயபிரகாஷ், கேப்ரெல்லா, சங்கராங் விஜயன், ராதா ரவி, சரண்ராஜ், ஹரிப்ரியா, மகேஸ்வரி, ஜீவா ரவி, அர்ஜுனா கீர்த்திவாசன், ஹைத் கார்த்தி, பிரியதர்ஷனன், தும்கம் மாரி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு பாபு சாஷி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஸ்ரீராமா சந்தோஷ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் U முத்தையன் DFT பண்ணியிருக்காரு. தினேஷ் சுப்ராயன் ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. யாக்கை ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 14 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் மாடர்ன் கொடைவிழா. இது தமிழ் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். குற்றம் குறை. இது தமிழ் டிராமா ஃபிலிம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். இது தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். ரஜினி முருகன், M. குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. 14 மார்ச் 2025 அப்போ தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாளம் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். உத்தவர். இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை அனில் தேவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஜிஷ்ணு, விஜயன் நாயர், ஆத்திரா சுதீர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி மிருத்துல் S. பண்ணியிருக்காங்க. ராம்கோபால் ஹரிகிருஷ்ணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஃபேசல் ரசாக் பண்ணியிருக்காங்க. CET சினிமா பிரைவேட் லிமிடெட் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அரண்யம். இது ஒரு டிவோஷனல் டிராமா மூவி. SP உன்னிகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு சுஜாதா கிருஷ்ணன் ஸ்கிரீன் பிளே டயலாக் எழுதியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி ஷுக்கூர் பண்ணியிருக்காங்க. சுனிலால் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. SS மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததான் டஸ்டன்டே சைக்கிள். இது ஒரு காமெடி டிராமா மூவி. அகில் கவுன்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஹரிஷ் பெரடி, கதல் சுத்தி, வைத்தி பெரடி, அனுபமா கபனி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. தசன் ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கா. அவன் லைஃப்ல நடக்கிற விஷயத்த காமெடியா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமாட்டோகிராஃபி ராகுல் சி விமலா பண்ணியிருக்காங்க. கிரீஷ் ஏசி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரகாஷ் லாலக்ஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஜோமன் ஷெரிக் பண்ணியிருக்காரு. மார்ச் 14, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கோட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி. இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ராம் ஜெகதீஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல பிரியதர்ஷினி, ஹர்ஷ் ரோஷன், ஸ்ரீதேவி, சிவாஜி, சாய்குமார், ஹர்ஷவர்தன், ரோஹிணி, சுபலேகா சுதாகர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு லாயர் 19 வயசு பையன் இந்த சிஸ்டம்க்கு எதிராக போட்ட கேஸ் ஆதரவா போராடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ராட்சஷா. இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். கௌதம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்சிடென்ட்ல அவரோட 2 கண்ணும் தெரியாம போயிருது. அதிர்ஷ்டவசமா ஒரு டோனர் கிட்ட இருந்து அவருக்கு 2 கண்ணும் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தில்ருபா. இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். லேம்ப். இது ஒரு கிரைம் ஃபேண்டசி த்ரில்லர் மூவி. மாஸ் மர்டர் நடக்குது. சிட்டியே பயத்துல இருக்கு. கொலைக்காரன் யாருன்னே தெரியல. எந்த க்ளூவும் கிடைக்கல. போலீஸ் ஆஃபீஸரும் டிடெக்டிவும் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 1000 வாலா. இது ஒரு டிராமா ஃபிலிம். எமிட்டின்ற ஒருத்தவன் சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காம இருக்கு. ஒரு வழியா ஒரு படத்துல லீட் ரோல நடிக்க சான்ஸ் கிடைக்குது. ஷூட்டிங்காக செல்லப்பாளி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போறான். அப்ப லைஃபே மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இது மலையாளம் லாங்குவேஜ் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. மார்ச் 14, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தி டிப்ளமேட். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சிவம் நாயர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு ரித்தேஷ் ஷா ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல ஜான் ஆப்ரஹாம், சாதியா கதீப், கோமுத் மிஸ்ரா, ஷாரிப் ஹஷ்மி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இஸ்லாமாபாத்ல ஜேபி சிங்னு ஒருத்தர் டெபுட்டி ஹை கமிஷனரா ஒர்க் பண்றாரு. அப்போ ஒரு மிஸ்டீரியஸான பொண்ணு அங்க வந்து அவ ஒரு இந்தியன் சிட்டிசன், இந்தியாவுக்கு போகணும்னு சொல்றா. அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் குணால் வால் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இன் காலியான் மெயின். இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். மாடர்ன் டேஸ்ல இருக்கிற பசங்களை பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா பிளைண்ட் சைடட். இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ஜெயின் ஒரு ஆர்மி மேன் காஷ்மீர்ல ஒரு வாரப்பா அவரோட பார்வை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மை மெல்பர்னி. இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் டிராகன். இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. ஹிந்தியில டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த லாஸ்ட் லான்ஸ். இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஃபிலிம். நோவகைன். இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி ஃபிலிம். தி எலக்ட்ரிக் ஸ்டேட். இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் சைஃபை அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.